தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருக்குள்ளாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வியாபாரங்கள் செழிக்கட்டும், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களோடு பேசப் போகிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் அடிபணிகிறோம். கர்த்தாவே நீர் இடைபடுவீராக. இது உம்முடைய நேரமாக இருக்கிறது. உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்கப்படுவதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆதாமும் ஆடையும். அருமையானவர்களே, நிறைய பேர் நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை பாராட்டுகிறீர்கள், வாழ்த்துகிறீர்கள். உங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆதாமும் ஆடையும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிர்வாகமானது எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் எங்கே எப்படி நடைபெற்றாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அந்த நிர்வாகமானது எதில் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நிர்வாணத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய நிர்வாகமும் சரியாக இருக்குமானால் அவன் புகழ் பெற்று விளங்குவான், கர்த்தருக்கு முன்பதாக பாராட்டப்படுவான். மற்றபடி இந்த உலகத்திலே எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் நிர்வாணம் என்கிறதுலே நிர்வாகம் தேவை. அதை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே ஆதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனானவன் அந்த கனியை புசித்த பிறகு அவனுக்கு முதலாக அவனுடைய கண்ணிலே தென்பட்டது தான் ஒரு நிர்வாணி என்பதை அவன் அறிந்தான். ஆகவே வேறு ஒரு காரியம் இல்லை. ஆகவே அவர்கள் உடனடியாக என்ன செய்கிறார்கள் என்றால் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆதாமும் ஆடையும். இன்றைக்கு பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனிதனானவன் மிக சிறப்பாக உடைகளை அணிகிறான். நம்முடைய உடைகள் தான் நமக்கு ஒரு பெரிய கம்பீர தோட்டத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு அழகான வடிவமைப்பை எது கொடுக்கிறது இருந்தால் அந்த உடை தான். ஆக மனிதன் பலவீனப்பட்ட இடத்திலே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இருக்கிறது என்றால் உடை அணியே அவன் பழகி கொண்டான். அந்த உடையினாலே இன்றைக்கு என்ன செய்கிறான், மனிதன் சிறந்தவனாக. நாம் ஒரு உடை இல்லாமல் ஒரு மனிதனை பார்ப்பதே நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த அருவருப்பிலே தான் நிறைய பேரை சாத்தான் விழ வைத்து விடுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது 9ஆம் வசனத்தில் தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டே நின்றான். இப்பொழுது கர்த்தருடைய கேள்வி என்ன, உனக்கு நிர்வாணி என்று உன்னை சொன்னது யார்? அந்த பழம் சொல்லி கொடுத்து விட்டது. நன்மை தீமை அறியத்தக்கதான கனி சொல்லி கொடுத்து விட்டது. ஆடையிலே தான் பெரிய விஷயங்கள் இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதையும் பெரிய சம்பாத்தியத்தில் இருப்பது ஆடை தான். இது தேவனாலே இதனுடைய ரகசியங்களை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நிர்வாகத்திலே கோளாறுபடி ஆகிறானோ, இந்த ஆடை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு எந்த மனிதன் ஆசைப்படுகிறானோ அவன் அலங்கோலமாகி விடுகிறான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்படியானால் ஆடைகளை நாம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி நம்மை முழுமையாக மறைக்கத்தக்க விதத்திலே உடுத்துவது தான் சால சிறந்ததாக இருக்கிறது. எல்லாரும் அவங்க பார்க்குற கண்ணில் நாம் மனிதனே விழுந்து போனதே இங்கே தானே விழுந்து போனால் ஆடையை தானையே தேடுறான். அப்போ அந்த ஆடையில் நீ அங்கே ஜன்னல் மாதிரி அது மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தானா எதுக்காக அந்த கேப் நீ கொடுக்குறா? மற்றவன் பார்க்க வேண்டும் என்பதற்கு தானே அந்த ஆடையை அணிகிறா. அப்போ சாத்தானுடைய தூண்டுகோள் தானே. நீ ஆடையை அணிகின்ற பொழுது இந்த பகுதியை அவர் பார்க்கணும்னு அணிஞ்சான்னா சாத்தான் உன்னை தூண்டி கொண்டிருக்கிறான், அடுத்தவர்கள் நீ தூண்டி விட்டு கொண்டிருக்கிறாய் என்று தானே அர்த்தம். வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21. தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கு தோல் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பெரிய சீக்கிரட்டே வருது. ஆண்டவர் தான் ஏன் ட்ரெஸ்ஸையை ஏற்படுத்தி மனுஷனுக்கு கொடுக்குறாருனா, இன்றைக்கு எந்த பகுதி தெரியக்கூடாதோ அந்த பகுதியை மறைத்து கொண்டு அலைய வேண்டியது தான் மனிதனுக்கும் மனுஷிக்கும் கடமையாக இருக்கிறது. இல்லை அங்கே தான் காற்று போகணும், அங்கே தான் ஜன்னல் வைப்பேன், அப்படி தான் வைப்பேன் என்றால் அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதோ தெரியவில்லை. வேதத்தின்படி பவுலடியார் எழுதுகிறார். இன்னுமாக பவுலடியார் தொடர்ந்து அவருடைய நிருபங்களில் எழுதுகின்ற பொழுது ஒரு ஜெபம் பண்ணுகின்ற பொழுது ஒரு சிறியானவள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும்.
இல்லை என்றால் அவளுக்கு அந்த தலைக்கு அலங்காரம் இருக்காது என்று சொல்லுகிறார். பல காரியங்களே ஆதியாகமத்திலே, பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே பல காரியங்களை கொண்டு வருகிறார். ஆகவே இந்த ஆடை விஷயத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆதாமுக்கு காண்பிக்கப்பட்டது என்ன? முதலாக அவனுக்கு கண்ணுக்கு தெரிந்ததே நாம் ஆடை இல்லாமல் இருக்கிறோம் என்பதுதான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த காரியங்களை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றாக உடலை மூடி மறைக்கிற ஆடைகளை நாம் அணிய வேண்டும். அப்படி அணிகின்ற பொழுது, ஏனென்றால் அது தேவனுடைய சட்டமாக இருக்கிறது. மனிதனுக்கு ஆடைகளே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் உடுத்து வைத்தார் என்றால், இந்த ஆடை இல்லாத காரியங்களிலே சாத்தான் கவனத்தை கொண்டு செல்வான். அங்கேதான் கவனத்தை இழுத்து கொண்டிருப்பான். ஆகவே நீயும் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இரு. இந்த ஆடை விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாத்தான் எந்த இழுத்து கொண்டிருக்கிறானோ அந்த பக்கமாக உன் மனதை நீ அலைபாய விடாதே. கர்த்தர் தாம் இந்த செய்திகளை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உருவாக்குவேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு புனிதமான ஒரு காரியத்துக்காக கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஏற்படுத்தி வைத்த மனிதன் ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே சாத்தானுடைய தந்திரத்திலே ஆண்டவரே ஆடைகளை பற்றிதான விஷயங்களிலே அநேகர் விழுந்து போகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அப்படி அல்ல கர்த்தாவே. இந்த மனிதன் தன் உடலை முழுமையாக மூடிக்கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய சுத்தமாக இருக்கிறது கர்த்தாவே. இதற்கு விதிவிலக்கானது சாத்தானுடைய நரித்தந்திரமாக இருக்கிறது. அந்த நரித்தந்திரத்தை எங்களுடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தூய கற்புள்ளவர்களாக, ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, தூய கற்புள்ளவர்களாக நடந்து வர உம்முடைய சத்திய வசனம் எங்களுக்கு போதிக்கிறது. அதன்படி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.